வரக்கூடிய வாடிக்கையாளர் என்னுடைய ஆயிலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆயிலை சொல்கிறது வந்து ஆயில் வந்துங்கிறது இது பொது பலன் தான். இறைவனுக்கு மட்டும்தான் நவகிரகம் மட்டும் தெரியும் ஆயிலை பற்றி கணக்கெடுக்கணும் இல்லைங்களா. அப்போ ஒரு அம்மாவும் ஒரு வயசானவங்களும் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. வயசானவங்க அவரோட சாத்து கொடுத்தாங்க. பார்த்துட்டு ஆயில் எனக்கு எப்படி இருக்குது, எங்கள் மனைவிக்கு முன்னாடி நான் போனால் மனைவி எப்படின்னு கேட்குறாங்க. ஆயிலை பற்றி எப்படி கணிக்கணும் அப்படின்னா, ஆயிலை பற்றி அவர் லக்கணத்துக்கு 8ஆம் இடம் ஆயிலுக்கு ஆழகன். சரராசியில் இருந்தால் அவருக்கு நீண்ட ஆயிலுங்க. சிரராசியில் இருந்தால் மத்தியமான ஆயில், உபயராசியில் இருந்தாலும் நீண்ட ஆயில். அப்போ ஒரு நார்மல் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அப்போது அவங்க சரமா சிரமா உபயமா 8 கூடையும் ஆட்சி உச்சம் பெற்றுக்கானா நல்ல கரகம் சுப கரகம் பார்க்குதா நீண்ட ஆயில். 8ஆம் இடம்ங்கிறது ஆயில் காரகன், ஆயில் நீண்ட ஆயில். அவர் ஆட்சி உச்சம் பெற்றுக்காரா எப்படி இருக்காரு, சரராசியில் இருந்தால் நீண்ட ஆயில். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடங்கிறது லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வரும். அவர் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும், அவர் சரராசியில் இருக்கணும், லக்கணாதிபதியும் சரராசியில் போயிருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயில். லக்கணாதிபதியும் ஒரு நீச்சத்தன்மையில் போய் உட்காந்துருக்காரு, 6, 8 பண்ணில் போய் சிக்கியிருக்காருன்னா ஆய்ச்சி சிந்து பிரச்சனை சிக்கல் அப்படிங்கிற மாதிரி. 8 கூடையும் சொல்லக்கூடாது நீச்சத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னாலே பிரச்சனை சிக்கல் இருக்காரு அப்படின்னா, அப்போ 8 கூடையும் அந்த எந்த வீட்டு அதிபதி அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் ஆயில். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடங்கிறது 3ஆம் இடம். அவரு போய் நல்ல நிலைமையில் இருக்கணும். கெட்ட நிலைமையில் இருந்தாருன்னா ஆயில் பங்கத்தை கொடுக்கும். அதனால் வந்து பிரச்சனை சிக்கல் ஓடும். இப்போ செவ்வானா ஆய் சென்று பிரச்சனை சிக்கல். குரு மாறுகள்னா அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை நடந்து ஆயில் போகிறது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அவங்க லக்கணத்துக்கு 4ஆம் இடங்கிறது ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது, குலசாலி என்னவா இருக்குது, 8ஆம் இடம், இதெல்லாம் வந்து பார்க்கணும். பொதுவாக வந்து நம்ம எதையும் வந்து பேசிக்க முடியாது. இப்போ பொதுவான கருத்து அப்படின்னா சரம் சிரம் உபயன்னு ஒன்று கணக்கு இருக்குது. அது லக்னமாக விழுந்தாலோ ராசி விழுந்தாலோ 8 கூடையுமே லக்னாதிபதி அங்கே போய் உட்காந்தால ஆயில் என்ன அப்படிங்கிறது குறிப்பிடலாம். சரராசி அப்படின்னா 85 வயசுங்க. மேசம் வைங்க, மேசத்துக்கு 85 வயசு. அதே ரிஷுவம் வைங்க, ரிஷுவங்கிறது 65 வயசு தான் கொடுத்துக்கிறாங்க. மிதனும் வைங்களேன், மிதனம் வந்து 70 வயசு கொடுத்துக்கிறாங்க. கடகளை கருத்துக்கு பாருங்க, சரமா சரத்துக்கு வந்து 100 ஆயில், அதாவது 100 வயசு கொடுத்துக்கிறாங்க. சிம்மத்துக்கு பாருங்க சிரமா, சிரத்துக்கு வந்து அது மத்தியம் ஆயில் 70 வயசு கொடுத்துக்கிறாங்க. 70, 75 இப்படி தான் வரும். நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னாலே வந்து கணக்கு வரும். அதில் வந்து சிலது நாங்கள் கணிச்சு சொல்கிறதுனால கொஞ்சம் கம்மி எச்சு வரும். அடுத்து உபயலக்கணத்துக்கு பாருங்கள், இப்போ அந்த 70 வயசு 65 வயசுக்குள்ள தான் அந்த கணக்கு இருக்குது. அதுக்கு மேலே அவங்கவுங்க சாதகத்திலேருந்து தான் நம்ம கணக்கு எடுக்கணும். சரம் சிரம் உபயம் இதுதான். இப்போ பாருங்கள், இப்போ கன்னி லக்கணம் உபயமா, சரம் சிரத்தை பாருங்கள். இப்போ சரம் வந்து துலாமம் வைங்க, துலாமத்துக்கு வந்து அது மத்தியமான வயசு பாருங்கள். உபயம் சரம் சிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு குறிப்பிட்டது வந்து 65, 70 தான் கொடுத்துக்கிறாங்க. தனுசுக்கு போயிட்டு பாருங்கள், உபயராசிங்கும் போது நார்மலான வயசு தான் கொடுத்துக்கிறாங்க. அதே சரம் மகரமாக வரும், அந்த சரத்துக்கு வந்து 90 வயசு 95 கொடுத்துக்கிறாங்க. 95, 90 அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஒரு லக்கணத்துலேருந்து இன்றைக்கி என்ன அவங்க கேட்குற மாதிரி கேள்வி கேட்குறாங்களவா, அதுலேருந்து நம்ம கணக்கெடுத்து திசை புத்தி எடுத்து நம்ம சொல்லணும். சும்மா பொதுவாக இப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பின்பதியில் போட்டிருப்பாங்க, சரத்துக்கு விளாசிரம் உயரத்துக்கு இந்த ஏஜுன்னு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அவங்கவுங்க சாதத்தில் நம்ம கணக்கு வரும்போது முன்னப்பின்ன ஏற்றத்தட்டு வரத்தான் செய்யும் என்னங்க அந்த மாதிரி. அப்போ சரம் வந்து மகரம் வரும், அதில் வந்து நீண்ட ஆயில் வரும். கும்பம் வந்து சிரத்துக்கு வந்து ஒரு நார்மல் ஆயில், உபயத்துக்கு ஒரு நார்மல். இப்படி தான் வந்து 12 பாவகத்தில் அவங்க லக்கணம் ராசி விழுந்திருக்கா, இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, எத்தனை வருஷம் திசை ஓடுது, அதான் ஆயுள் காலம் என்ன அப்படின்னா, ஆயுள் காலம் ஆயிலை கணிக்கிறதெல்லாம் வந்து இறைவனால் தாங்க முடியும், மனசெல்லாம் முடியாது. நம்ம ஓரளவுக்கு இதை கணக்கு போட்டு கணக்கெடுத்து இதுதான் இப்படி தான் வரும் உங்களை ஆயுளோட அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆயிலை வந்து துல்லியமாக கணிக்கிறதுக்கு குருபிரமா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வர, சாஸ்திரா, பரம்பொருளே அவங்களுக்கு தான் கணக்கான துல்லியம் கிடைக்கும். நாம் ஓரளவுக்கு வந்து 65%, 70% தான் கிட்ட போய் அதை கணிக்க முடியும். 100%ங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்கிட்ட சாதகம் பார்க்க குரூப் கூட 95 14 77 10 74க்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணுவீங்க, நல்லதாக நடக்கும். வாழ்க்கை வளங்கள்.